இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் ஒர்க் அவுட்டில் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோன்னே எங்கே போவோம், நம்ம எப்பொழுதும் கிச்சனுக்கு தான் போவோம். கிச்சனில் எல்லாமே அப்படியே போட்டு வச்சுட்டே போயிட்டேன். பாப்பா தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். உங்களுக்கு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் இல்லாட்டி பால் வந்து ஆற்றி கொடுப்பேன். அதனால் சரி கொஞ்சமாக பால் ஆற்றி கொடுக்கலான்னு சொல்லி ஆற்றி கொடுத்துட்டு இருந்தேன். வீக்லி ஒன்ஸ் மாவெல்லாம் ஆற்றி வச்சுருவேன். இன்றைக்கி சுண்டலும் ஆப்பிளும் வந்து மார்னிங் வந்து எடுத்துக்கிட்டேன். 2 பேருமே குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டோம். கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சமாக சத்து மாவு வந்து பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ஒர்க் போகிறவங்க எல்லாமே நினைப்பாங்க வீட்டில் இருக்கிறது ரொம்ப ஜாலி, அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும் வீட்டில் இருந்து எவ்வளோ ஒர்க் பண்ணுறோம். குழந்தைகளை பார்த்துக்கிறது, சின்ன வேலை செய்யணுன்னாலும் அவங்கள தூங்க வச்சுட்டு தான் வேலை செய்யணும், எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு ஒர்க் போனால் ஜாலின்னு சொல்லலை, எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான். வீட்டில் இருக்கிறதும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டம்தான்னு நான் சொல்லுவேன். ஆனால் அது எல்லாமே நம்ம கடமை, எல்லாமே நம்ம செஞ்சு தான் ஆகணும். தைப்பூசத்துக்கு பூஜை அறை க்ளீன் பண்ணது. இன்றைக்கி பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம். எங்களோட இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.